ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கிறவேன். இந்த பிப்ரவரி மாதம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரியே அடுத்து வரப்போகிற இந்த மார்ச் மாதமும் நம்ம எதிர்பார்க்காத எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் ஆக போகுது. அப்படி இந்த மார்ச் மாதம் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகிற அந்த அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன அதை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் லான்ச் டேட் கன்ஃபார்ம் ஆன ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது விவோ உடைய V27 சீரிஸில் ப்ரோ வேரியன்ட் விவோ V27 ப்ரோ அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர மார்ச் 1ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. இது அஃபீஷியலாக விவோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இந்த விவோ V27 சீரிஸில் மற்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றின இன்ஃபர்மேஷனில் ப்ரோ வேரியன்ட் இந்த மார்ச் 1ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. அண்ட் இந்த ப்ரோ வேரியன்ட்டில் 120 ஹெர்ட்ஸ்க்கான கர்வ்டு AMOLED டிஸ்பிளே, 4600 mAh பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 66 வாட்ஸ்க்கான சார்ஜர், Dimensity 8200 ப்ராசர், 50 மெகா பிக்சல் IMX766V அப்படின்ற இந்த ஒரு பிரைமரி கேமரா செட் பண்ணி ட்ரிபிள் ரியர் கேமரா, 50 மெகா பிக்சல் செல்ஃபி, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சரை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 38,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்காக லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இந்த விவோ V27 ப்ரோ மட்டும்தான் மார்ச் 1ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. இதுக்கு அடுத்ததான் மார்ச் எண்டுக்குள்ள விவோ V27 அண்ட் 27E அப்படின்ற இன்னும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் விவோ V27 நமக்கு MediaTek கூடிய Dimensity 7200 அப்படின்ற இந்த ப்ராசர் பேக் பண்ணி 64 மெகா பிக்சலுக்கான OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் மாதிரியான ஃபீச்சரை பேக் பண்ணியிருக்கும். அண்ட் விவோ V27E அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் MediaTek கூடிய Helio G99 அப்படின்ற இந்த ஒரு 4G ப்ராசர் பேக் பண்ணி இதுக்கு முன்னாடி V27ல பார்த்த அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டில் வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ விவோ V27E எப்போ வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் V27 ப்ரோ இந்த மார்ச் 1ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. அடுத்து ஷவுமியுடைய 13 சீரிஸும் இந்த மார்ச் மாதம் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சைனாவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த February 26 ஆக்சுவலி லான்ச் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து மார்ச் மாதம் இந்தியாவில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அதில் மெயினாக ஷவுமி 13 லைட் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது ஆல்ரெடி குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் ஆன ஷவுமி CV2 அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்ட் தான். அதனால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 4500 mAh பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், Snapdragon 7 Gen 1 ப்ராசர், 50 மெகா பிக்சல் IMX766 சென்சார் பேக் பண்ணி ட்ரிபிள் ரியர் கேமரா, 32 மெகா பிக்சலுக்கான டியூவல் செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி ஒரு 30,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து மற்ற ஷவுமி 13 அண்ட் 13 ப்ரோ அப்படின்ற அந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஷவுமி 13 120 ஹெர்ட்ஸ்க்கான E6 AMOLED டிஸ்பிளே, 4500 mAh பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 8 Gen 2 ப்ராசர், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணியிருக்கும். அண்ட் 13 ப்ரோ நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான 2K ரெசல்யூஷனுக்கான ஒரு E6 AMOLED டிஸ்பிளே, 4820 mAh பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், Snapdragon 8 Gen 2 ப்ராசர், 50 மெகா பிக்சல் 1 inches IMX981 சென்சார் பேக் பண்ணி ட்ரிபிள் ரியர் கேமரா, 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி ஷவுமியுடைய 13 சீரிஸில் ஒரு ஹையர் எண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இந்தியன் மார்க்கெட்டில் இந்த மார்ச் எண்டுக்குள்ள லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இந்த ஷவுமி 13 அண்ட் 13 ப்ரோ வருதோ வரலையோ அது செகண்டரி. பட் கண்டிப்பாக ஷவுமி 13 லைட் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை மார்ச் எண்டுக்குள்ள இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து ரியல்மி கிட்ட இருந்து ரியல்மி GT3 இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் மோஸ்ட்லி நம்ம இந்த மார்ச் மாதம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ தான் ரீசெண்டாக சைனா மார்க்கெட்டில் ரியல்மி GT Neo 5 அப்படின்ற நேமில் லான்ச் பண்ணாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் குளோபல் அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் ரியல்மி GT3 அப்படின்ற நேமில் தான் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்றதெல்லாம் அஃபீஷியலாகவே ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த மார்ச் மாதம் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக தான் போகுது. பட் இன்னும் லான்ச் டேட் தான் அஃபீஷியலாக சொல்லலை. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 144 ஹெர்ட்ஸ்க்கான 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 240 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 8 Gen 1 அப்படின்ற இந்த ஒரு சூப்பரான ப்ராசர், 50 மெகா பிக்சல் IMX890 சென்சார் பேக் பண்ணி ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஒரு கம்ப்ளீட் ஃபீச்சரை பேக் பண்ணி 35,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இதுலேயே இந்த 240 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாமல் 150 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோடையும் ஒரு வேரியன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் ரியல்மி GT3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக மார்ச் மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். லான்ச் டேட் மட்டும் தான் இன்னும் வரல.
அடுத்து சாம்சங் கிட்ட இருந்து அவங்களுடைய எம் சீரிஸ் அண்ட் ஏ சீரிஸ்ல 2 ஸ்மார்ட் போன் இந்த மார்ச் மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் கேலக்ஸி M54 அண்ட் சாம்சங் கேலக்ஸி A54. இதுல சாம்சங் கேலக்ஸி M54 பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாவே நமக்கு லீக்ஸ் வந்துகிட்டு இருக்கு. பட் லான்ச் ஆன பாடா இல்ல. பட் இந்த மார்ச் மாதம் கண்டிப்பா லான்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போதைக்கு இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 6000 mAh பேட்டரி, 25 வாட்ஸ்க்கான சார்ஜர், Exynos 1380 அப்படின்ற இந்த ப்ராசஸர் இல்லனா MediaTek Dimensity 1080 அப்படின்ற அந்த ப்ராசஸர் பேக் பண்ணிருக்கும். அண்ட் கேமரா 108 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 32 மெகா பிக்சல் செல்ஃபி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரியான ஃபீச்சரை பேக் பண்ணி இந்த சாம்சங் கேலக்ஸி M54 5G நாம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி A54 5Gல நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான LCD டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 18 வாட்ஸ்க்கான சார்ஜர், Exynos 1380க்கான ப்ராசஸர், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இதுவுமே சாம்சங் கிட்ட இருந்து ஒரு அரௌண்ட் 25K மாதிரியான செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் போனா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் சாம்சங் கிட்ட ஒரு 25,000 மாதிரியான செக்மெண்ட்ல சாம்சங் கேலக்ஸி A54 அண்ட் M54 2 ஸ்மார்ட் போனையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து மோட்டோரோலா கிட்ட இருந்தும் இந்த மாதம் 2 ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மோட்டோவுடைய G சீரிஸ்ல இருந்து மோட்டோ G73 அண்ட் மோட்டோ G53. இதுல மோட்டோ G73 பொறுத்த வரைக்கும் 120 ஹெர்ட்ஸ்க்கான LCD டிஸ்பிளேயோட 5000 mAh பேட்டரி, 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், MediaTek Dimensity 930 அப்படின்ற ப்ராசஸர், 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி ஒரு 20,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போனாகவும், மோட்டோ G53 120 ஹெர்ட்ஸ்க்கான அதே மாதிரியான LCD டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 18 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 480+ அப்படின்ற இந்த ஒரு 5G ப்ராசஸர், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி ஒரு 15,000 செக்மெண்ட்டுக்கான ஒரு 5G ஸ்மார்ட்டாகவும் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த வகையில் மோட்டோ கிட்ட இருந்து மோட்டோ G73 இல்லைனா 53 ஏதாவது ஒரு ஸ்மார்ட் போன் இல்லைனா 2 ஸ்மார்ட் போனையும் கூட இந்த மார்ச் மாதம் மிட்டுக்குள்ள நாம் எதிர்பார்க்கலாம். அடுத்து விவோவுடைய ஃப்ளாக்ஷிப் விவோ X90 சீரீஸில் இருந்துமே கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் X90 அண்ட் X90 Pro இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி சைனா மார்க்கெட்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும்தான் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மேபி இந்த மார்ச் மாதம் இந்தியாவில் லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் விவோ X90 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 4810 mAh பேட்டரி, MediaTek Dimensity 9200க்கான ஒரு ப்ராசஸர், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணியிருக்கும். அண்ட் விவோ X90 Pro 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 4870 mAh பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், MediaTek Dimensity 9200க்கான ப்ராசஸர், 50 மெகா பிக்சல் + 50 மெகா பிக்சல் + 12 மெகா பிக்சல் அப்படின்ற ட்ரிபிள் ரியர் கேமரா, 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி தான் சைனாவிலையும் இருந்துச்சு. அதனால கண்டிப்பாக இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸோட விவோவுடைய X90 சீரீஸில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனையும் இந்த மார்ச் மாதம் மோஸ்ட்லி நம்ம எதிர்பார்க்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஒன் ப்ளஸ் கிட்ட இருந்து அவங்களுடைய நாட் சீரிஸ்ல இருந்து கண்டிப்பாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்த மார்ச் மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் 2 ஸ்மார்ட் ஃபோனை பற்றின லீக்ஸ் ஆக்சுவலி இருக்கு. ஒன் ப்ளஸ் நாட் 3 அண்ட் ஒன் ப்ளஸ் நாட் CE3 அப்படின்ற 2 ஸ்மார்ட் ஃபோனை பற்றின லீக்ஸ் இருக்கு. பட் இதில் மோஸ்ட்லி ஒன் ப்ளஸ் நாட் CE3 இந்த மார்ச் மாதம் எதிர்பார்க்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான LCD டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், Snapdragon 695க்கான 5G ப்ராசஸர், 108 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி நமக்கு ஒரு 20,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த மார்ச் மாதம் லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இது கூட எக்ஸ்ட்ரா ஒன் ப்ளஸ் நாட் 3 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனும் மேபி லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதை பற்றின லீக்ஸுமே நிறைய இருக்கு. அண்ட் இந்த ஒன் ப்ளஸ் நாட் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 100 வாட்ஸ்க்கான சார்ஜர், MediaTek Dimensity 8200க்கான ப்ராசஸர், 50 மெகா பிக்சல் OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய ட்ரிபிள் ரியர் கேமரா, 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி 30,000 செக்மெண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒருவேளை இந்த மார்ச் மாதத்தில் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக ஏப்ரல் மாதத்திலேயாவது இந்த ஒன் ப்ளஸ் நாட் 3 லான்ச் பண்ணிடுவாங்க. பட் ஏப்ரல் மாதத்தில் ஒன் ப்ளஸ் நாட் 3 வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்தில் ஒன் ப்ளஸ் நாட் CE3 அப்படின்ற அந்த ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து போக்கோ கிட்ட இருந்து அவங்களுடைய X5 சீரிஸில் X5 Pro ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் போக்கோ X5 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் லான்ச் ஆக போகுது. அண்ட் இந்த போக்கோ X5 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 695க்கான இந்த ஒரு 5G ப்ராசஸர்,
48 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி ரெட்மி நோட் 12 5G அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு காம்படிஷனாக ஒரு 17,000 ரூபாய்க்கும் கம்மியான செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இப்போதைக்கு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் புதுசாக போக்கோ கிட்ட இருந்து எதிர்பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். போக்கோ X5 5G இந்த மார்ச் மாதம் மிட்டில் கண்டிப்பாக லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஃபைனலி iQoo கிட்ட இருந்து அவங்களுடைய Z7 சீரிஸையும் இந்த மார்ச் மாதம் லான்ச் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத அஃபிஷியலாக iQoo உடைய இந்தியன் CEO ட்விட்டர் பக்கத்தில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதனால் கண்டிப்பாக iQoo Z7 சீரிஸை மார்ச் மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த iQoo Z7 சீரிஸில் இருந்து எத்தனை ஸ்மார்ட் ஃபோன் இந்த மார்ச் மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் தெரியல. மோஸ்ட்லி 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதில் iQoo Z7 120 Hz IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 695 5G ப்ராசர், 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஒரு 15,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாகவும், iQoo Z7 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் 120 Hz AMOLED டிஸ்பிளே, Snapdragon 778G+ ப்ராசர், 5000 mAh பேட்டரி, 80 வாட்ஸ்க்கான சார்ஜர், 64 மெகா பிக்சல் OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி நமக்கு ஒரு 20 to 25K செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாகவும் இந்தியன் மார்க்கெட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இந்த iQoo Z7 and Z7 Proல இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த மார்ச் மாதம் லான்ச் ஆக போகுதுன்னு தெரியல. மோஸ்ட்லி iQoo Z7 5G இந்த மார்ச் மாதம் எதிர்பார்க்கலாம். Z7 Pro 5G மார்ச் எண்ட் இல்லை ஏப்ரலில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவரால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் படி இந்த மார்ச் மாதம் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான். ஸோ ஒவ்வொரு பிராண்டுகிட்ட இருந்தும் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதிர்பார்க்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற எல்லா லிஸ்ட்டையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படி நான் லிஸ்டிங் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் லான்ச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.